என்னங்க ரொம்ப தமாஷா இருக்கீங்க. ஏய் பிவிஆர் மாதிரி தியேட்டர்ல இதெல்லாம் சகஜண்டி. மா அப்பாக்கு ஸ்டைலா தான் இருக்கு. சொல்றா ஸ்டைலை பத்தி உங்க அம்மாக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையிலேயே 3 தடவை தான் சுடிதார் போட்டிருப்பா. இந்த பொண்ணுங்க மாதிரி பேண்ட் போட முடியுமா? சொல்லு சொல்லு. என்ன போடலாம்ல? போடலாமே. சரி சாப்பிட என்னமா வேணும்? எதுவும் வாங்கிட்டு வாடா, பசிக்குது. நாச்சு சொல்லு. நாச்சு? சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க இந்த பொண்ணுங்க உங்களே பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கலடி, ரசிக்கிறான். பாரு. ஆ, 3 பேருக்கு இதே வாங்கிட்டியா? ஆமாப்பா, நீங்க கோக் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிடுறேன். தம்பி 3 கோக் கொடு. இந்தம்மா என்னது? ஹாட் டாக்மா. டாகா? மா அப்புறம் சாப்பிடுறது? அப்படியே கடிச்சு Hi, சாப்பிடுங்க. Ashwin. What a pleasure, yeah? My God. Hi, how are you? I'm okay, but you are looking very great. Thank you. Ashwin, when is the next championship? Maybe June or July. Take care. Thank you. நான் உன் கூட சண்டை போட வரலப்பா. ஐயோ வினோத், ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சிரு. You see what happened? ஒன்றும் இல்லப்பா. அப்பா பார்த்து பாரு. தொடச்சிடுறேன்ப்பா. டேய், எதுடா? இந்த மாதிரிலாம் எவனாச்சும் எங்கள் அப்பா மேலே கை வச்சிருந்தான்னு வச்சுக்க ஒன்றே இருப்பேன். என்னோட சரியான சப்பையாக இருக்கான். சண்டை போடுறதுல ஒரு தகுதியே கிடையாது. நம்மளை அடிச்சதுனால அவன் பெரிய ஆள் இல்ல. நம்ம அடி வாங்கினதால சின்ன ஆளு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். என் பையனும் திறமையானதுதான். உன்னை நல்ல பையனா வளர்க்கணும்னு நினைச்சு நீ நல்லவனாவே வளர்ந்துருக்க. அது போதும். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களை பார்த்து அவன் திரும்பி போறான், அவனை பார்த்து நீங்க திரும்பி போறீங்க. எதுக்குடி கத்துற? எனக்கு பல்லு. நேத்து நைட் அவன் அடிச்சான்ல, அதுல உடைஞ்சிருச்சு. வினோத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். அதான் என்னங்க பல்லு உடைஞ்சிருக்குன்னு ஒரு
வார்த்தை என்கிட்ட கூட சொல்ல. நான் சத்தியமா சொல்றேன், அந்த பையன் நல்லாவே இருக்க மாட்டான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல. அம்மா, நான் ஒரு 2-3 நாள் ஃப்ரெண்டோட ரூம்ல தங்கிட்டு வரட்டுமா? பட முகத்தை என்னால பார்க்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்மா. இப்போ என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். திடீர்னு 10 நாளா ஆஃபீஸ்க்கு வரல, லீவும் சொல்லலை, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். என் கண்ணு முன்னால என் பையனை வாடிச்சான். என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா. அன்னைக்கு தான் எனக்கு வயசானதாகவும் ஃபீக்காவும் ஃபீல் பண்ணேன். என் பையன் முன்னாடி என்ன அடிச்சான். என் பையனாலே ஒண்ணும் பண்ண முடியல. எல்லா குழந்தைக்கும் அவங்க அப்பா தான் முத ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா அப்பாக்கும் தான் பையன் தான் அடுத்த ஹீரோ. ஆனா அன்னைக்கு 2 பேருமே தோத்து போயிட்டோம். அதுல இருந்து என் பையன் முகத்தையே பார்க்க முடியலம்மா. அவனுக்கு அப்படித்தான் தோணி இருக்கும். அதான் ஒரு 2-3 நாள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வரேன்னு போனவன் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. இன்னையோட அவனை பார்த்து 10 நாள் ஆகுதுமா. ஆனா இப்ப தோணுது, என் மகன் அன்னைக்கு அவனை அடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா என் பையனை நான் அப்படி வளர்க்கலாமா? உங்கள் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அன்றைக்கி நைட் அட்ரஸ்க்காக உன் பர்ஸில் தேடினப்போ தான் உன் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ தான் நீ அவரோட பையன்னு எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் அப்பா கண்ணு முன்னாடி நீ அடி வாங்கினதை அவரால் தாங்கிக்கவே முடியல. நீ அவனை அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணார். அதான் தப்பா ரைட்டான்னு யோசிக்காம அவனை அடிக்க சொன்னேன். எங்க அப்பா இல்லாம அன்னைக்கு நான் தனியா அடி வாங்கியிருந்தா, எங்க அப்பா இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு நான் சமாதானம் ஆயிருப்பேன். நான் இல்லாம எங்க அப்பா தனியா அடி வாங்கியிருந்தாருன்னா, நான் இருந்தா இது நடக்க விட்டுருக்க மாட்டேன்னு எங்க அப்பா சமாதானம் ஆயிருப்பாரு. ஆனா அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் அடி வாங்கும் போது எங்க அப்பாவை நான் இவ்வளவு மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சுபி. அன்னைக்கு நீ இவனதான் அடிக்கணும்னு சொல்லும் போது என்னால முடியுமா முடியாதுன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்காம ஓகே சொன்னதுக்கு காரணமே அவன் எங்க அப்பாவை அடிச்சதால தான். எனக்கு அடுத்த நாளே தெரிஞ்சது நீயும் எங்க அப்பா ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன்னு. அப்போ நான் அடி வாங்கினதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கும் போது உன்னை ஃபேஸ் பண்ணவே ரொம்ப கூச்சமா இருந்துச்சு சுபி. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவனை அடிச்சுட்டு தான் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்ட்டு. அதனால தான் நீ என்னை தேடி வரும்போதெல்லாம் நான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணேன் சுபி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லலாம். என்னாச்சு? நாட் ரீச்சபிள். ஒலிம்பிக்கில் ஜஸ்ட் லைக் தட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து கோல்ட் மெடலை மிஸ் பண்ணி வெள்ளிப்பதக்கம் வென்ற அஸ்வினுடன் யாரோ ஒருவர் சண்டை போட்டு தோற்கடிப்பதாக யூடியூபில் உள்ள வீடியோ பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது. இதற்கு மக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு அஸ்வின் வர இருக்கிறார். அளிப்பதற்கு முன்பு
யூடியூபில் உள்ள வீடியோவை பார்ப்போம். சுபி என்ன கால் பண்ணுங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.